பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டே, எனக்கே நீ சொந்தம். பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன், எனக்கே நீ சொந்தம். பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன், எனக்கே நீ சொந்தம். என் கிருபை உனக்கு போதும். இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம். 2 கொரிந்தியர் 12:9. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவரிடத்திலே கேட்கிறார், ஆண்டவரே, எனக்கு மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்னை குட்டுகிற சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 முறை விண்ணப்பம் பண்ணினேன் என்று சொல்லுகிறார். அதற்கு ஆண்டவரிடத்திலிருந்து வந்த பதில் தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். இந்த நாளிலே நாம் ஒவ்வொருவரை பார்த்து இந்த வார்த்தை சொல்லுகிறது, உன் பலவீனத்திலே நான் பலன் கொடுப்பேன், என்னுடைய பலனை பூரணமாய் நான் விளங்கச் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே அந்த பலவீனத்தில் ஆண்டவர் கொடுக்கிற பலன் தான் கிருபை. அந்த கிருபை தான் நம்மை பலப்படுத்துகிறது. ஆகவே ஒவ்வொரு நாளும் காலை தோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது. ஆண்டவருடைய சமூகத்திலே கிருபைக்காய் நாம் காத்திருக்கும் பொழுது அந்த கிருபை நம்மை தாங்குகிறது, நம்முடைய பலவீனத்திலிருந்து நம்மை விடுதலை பண்ணுகிறது, நமக்கு பலன் கொடுக்கிறது. யாத்திராகம புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 16வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. இங்கே மோசே சொல்லுகிறார், எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும், நீர் எங்களோட வருவதனால் அல்லவா என்று சொல்லுகிறார். மோசே ஆண்டவரிடத்தில் கேட்கிறார், எதனால் அது அறியப்படும் ஆண்டவரே? உம்முடைய கண்களில் எங்களுக்கு கிருபை கிடைத்தது என்பது எப்படி நாங்கள் தெரிந்து கொள்வது? நீர் எங்களோட வருவதனால் அல்லவா என்று சொல்லுகிறார். ஆண்டவர் நம்மோடு கூட வருவதுதான் அவருடைய கிருபை. அந்த கிருபை நம்மை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அந்த கிருபை மாறாத ஒரு கிருபை. அந்த கிருபை நம்முடைய பலவீனத்திலே நமக்கு பலன் தந்து நம்மை வழிநடத்தி கொண்டே வருகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் ஏசாயா இப்படியா எழுதுகிறார், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? மலைகள் ஒருவேளை விலகி போய்விடலாம், பர்வதங்கள் தன்னுடைய நிலையை விட்டு பெயர்ந்து போய்விடலாம். அப்படி இவைகளெல்லாம் பெயர்ந்து போனாலும் கூட அந்த கிருபை, தேவன் நம்மேல் பாராட்டின கிருபை ஒருபோது நம்மை விட்டு விலகாதென்று சொல்லுகிறார். அவர் செய்த உடன்படிக்கை, சமாதானத்தின் உடன்படிக்கை ஒருபோது நிலை பெயர்ந்து போவதில்லை. அது நம்மோடு உறுதியாயிருக்கும். ஆகவே இந்த நாளில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 26வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஆவியானவரும் நமது பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியினால்
ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய பலவீனத்திலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். எப்படி அந்த பலன் நமக்கு கிடைக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் மூலமாய். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவர் வந்துவிட்டால் நமக்கு ஒரு பலன் வருகிறது. ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் உன்னதத்திலிருந்து வரக்கூடிய பலனால் தரிப்பிக்கப்படும் வரையிலும் எருசலேமிலே என்னுடைய சமூகத்திலே காத்திருங்கள் என்று சொல்லி. பேதுரு, அப்போஸ்தலர்கள் எல்லாரும் காத்திருந்தார்கள். அந்த பலனை பெற்ற பிறகு பேதுரு வல்லமையாய் எழும்பி ஆண்டவருடைய வார்த்தை அறிவிக்கிறார், அற்புதங்களை செய்கிறார். ஆண்டவருடைய வல்லமையினாலே பெரிய அதிசயங்களை செய்ய ஆரம்பித்து விடுகிறார். ஆகவே நம்முடைய பலவீனங்களிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கும் பொழுதெல்லாம் நமக்காக பரிசுத்த ஆவியானவர் பிதாவிடத்திலே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு விண்ணப்பம் பண்ணுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாம் எதை குறித்தும் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார், நமக்காக விண்ணப்பம் பண்ணுவார். அவருடைய கிருபையை பரிபூர்ணமாய் நமக்கு வெளிப்படுத்துவார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். ஆண்டவராகிய இயேசு நம்முடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு விட்டார். நம்முடைய நோய்கள் எல்லாவற்றையும் சுமந்து விட்டார். நாம் சுமக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவருடைய கிருபை நம்மை தாங்குகிறது, நம்மை பலப்படுத்துகிறது. ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த நாளிலே ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையானி கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்ற வார்த்தையை கொடுத்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு அந்த கிருபையை பற்றிக்கொள்ள உதவி செய்யும். ஒவ்வொரு அதிகாலையிலும் தேவ சமூகத்திலே காத்திருந்து புதிய கிருபைகளை பெற்றுக்கொண்டு பலத்தின் மேல் பலன் அடைய உதவி செய்யும் சுவாமி. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் அந்த கிருபை ஒருபோதும் விலகி போகாது. பலவீன நேரங்களில் அது பலன் தரும். எங்கள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீர் ஏற்றுக்கொண்டு விட்டேன். நோய்களை கூட சுமந்து விட்டேன். கிருபையினால் எங்களை நிரப்பி பலப்படுத்துகிறபடினால் உமக்கு நன்றி. அந்த கிருபை, மாறாத கிருபை தொடர்ந்து எங்களை பலப்படுத்தி இன்னும் மேன்மையான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்யும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.